5000 ரூபாய் கிடைச்சது, எனக்கு 50,000 கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். காலையில எனக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட உதவி செய்ய மாட்டாங்க இந்த காலத்துல. 1000 rupees இருந்தா ஒரு மளிகை சாமான் வாங்கலாம், ஒரு மூட்டை அரிசி வாங்கலாமே, அதை யோசிப்பாங்க. அந்த ஒரு மூட்டை அரிசி இருந்தா ரசம் வச்சு கூட சாப்பிடலாம். இல்லாத வீட்டுல இருந்து வருவாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு கூட சத்துணவு கொடுக்கறாரு, நல்ல ஒரு திட்டம், நல்ல டிஃபன் கொடுக்கறாங்க, நல்ல சாப்பாடு போடுறாங்க. கோடான கோடி நன்றி. கொடுக்காம கூட விட்டுருக்கலாம், பை சான்ஸ் கொடுக்காம கூட விட்டுருக்கலாம். அது யாரும் வந்து கேட்க போறது கிடையாது. ஏன் கொடுக்கலன்னு யாருமே மக்கள் வந்து கேட்க போறது கிடையாது. இது எங்க பொண்ணு பிரெக்னண்டா இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கணும். ஆனா இந்த 5000 எங்களுக்கு விழுந்ததும் இது என் பெண்ணுக்காக ரொம்ப உபயோகமாக இருந்தது. அவரு தான்ப்பா ஜெயிப்பாரு, தளபதி ஸ்டாலின். மகளிர் நாடு இது, மகளிருக்காக இந்த 5000 கொடுத்திருக்காரு. இந்த திட்டம் யாருமே எதிர்பார்க்கல. இது முதலமைச்சர் போடுவாருன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. இது திடீர்னு தான் இந்த இது அவர் போட்டிருக்காரு. எலெக்ஷன்னால இப்போ அறிவிச்சிட்டாங்கன்னா இந்த 1000 ரூபாய் வராதுன்னு நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அதை குறிச்சு அந்த நடுத்தர மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த 3 மாத காசை வந்து அவர் சேர்த்து போட்டாரு. அவர் போட மாட்டாருன்னு நினைச்சோம். தேர்தல் அறிவிச்சிட்டா எந்த ஒரு திட்டத்தையும் செய்ய முடியாது. ஆனா அவருடைய நினைவை பாருங்க, மக்களுக்காக மகளிருக்காக இந்த திட்டத்திற்காக அவர் முன்கூட்டியே யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு காலையில பார்க்கும்போது 3 மாச காசு சேர்த்து போட்டிருக்காரு 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமைக்கு வாங்குறீங்களா? ஆமா, நான் வாங்குறேங்க. ஒரு 3 மாசமா வாங்குறேன். போய் 5000 போட்டுக்கிறாங்க எனக்கு. எதிர்பார்த்தீங்களா அவ்வளவு வரும்னு? நான் எதிர்பார்க்கல, ஆனா இப்போ பாத்துக்கிறேன், எதிர்பார்த்துக்கிறேன். ஆனா அவரு தான் வரணும். ஏன் அவர் வரணும்? ஆமா, அவர் தான் வந்து எங்களுக்கு நல்லா செய்வாரு. எடப்பாடி இருக்கிறாரு, விஜய் எல்லாம் வராரு. அவங்களாம் எங்களுக்கு தெரியாது. கலைஞர் தான் வரணும், முக ஸ்டாலின் தான் வரணும். இது எங்க பொண்ணு பிரெக்னண்டா இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கணும். அவங்களுக்கு வந்து நான் காசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிக்கின்னு இருந்தேன். சரி, இது யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது காலையில் எனக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனால் இந்த 5000 எங்களுக்கு விழுந்ததும் இது என் பெண்ணுக்காக ரொம்ப உபயோகமாக இருந்தது. பேத்திக்கு பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமா. எங்கள் பேத்திக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்கணும். நம்மளுக்கு எது என்னன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சந்தோஷம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நேற்று என்னோட நிலவரம் வேறையா இருந்தது. ஒரு இடத்துல உதவின்னு கேட்க போனாரு 5000 ரூபாய். இந்த நேரத்துல இன்னைக்கு எழுந்து நான் காலையில பார்க்கும்போது ஆனா உதவி செய்வேன் பார்த்தேன். என் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட உதவி செய்ய மாட்டாங்க இந்த காலத்துல. ஆனாலும் அந்த அதிர்ச்சி எனக்கு காலையில நடந்தது. எங்க வீட்டுல என்ன, நாங்க 5000 ரூபாய் பேங்க்ல விழுந்துக்குது, போய் பாத்தியா அப்படின்னாங்க. மகளிர் இதுக்கு போட்டிருக்காரு ஐயா. பார்க்க போனாக்கா 5000 ரூபாய் கிடைச்சது. இந்த நேரத்துக்கு 5000 ரூபாய் கிடைச்சதுக்காக அவருக்கு நாங்க கோடி நன்றி சொல்றோம். இந்த நேரத்துக்கு பையன் காலேஜ் போறான், ரொம்ப நாளா ட்ரெஸ் எடுக்கணும்னு கேட்டுருந்தான். என்கிட்ட காசு இல்லை, முதலமைச்சர் போட்ட காசுலால அது கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருக்கிற ட்ரெஸ் எடுக்க கொடுத்துருக்கோம். எடுத்து சந்தோஷமா இருக்கு. மாசத்துல ஒரு 1000 ரூபான்றது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலாம். இது இந்த மாசம் சேவிங்ஸ்ல வச்சுட்டு அடுத்த மாசம் சேவிங்ஸ்ல வச்ச ஒரு 2000, அதை வச்சு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலாம், ஒரு பழம் வியாபாரம் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து நிறைய பேருக்கு உபயோகமா இருக்குது. பெண்களுக்கு முதலாவது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அவர் கொண்டு வந்த திட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப பெண்கள் ரொம்ப உபயோகப்படுறாங்க. 1000 ரூபாய் இருந்தா கூட ஒரு 4 நாள் சாப்பாடு சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இப்போ மிடில் கிளாஸ்ன்றவங்க வந்து எப்படி யோசிப்பாங்க, இந்த 1000 rupees இருந்தா ஒரு மளிகை சாமான் வாங்கலாம், ஒரு மூட்டை அரிசி வாங்கலாமே, அதை யோசிப்பாங்க. அந்த ஒரு மூட்டை அரிசி இருந்தா ரசம் வச்சு கூட சாப்பிடலாம் இல்லைங்களா? கறி மீன் சாப்பிடலன்னா கூட ரசம் வச்சு கூட சாப்பிடலாம். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா கொடுத்துருக்காங்க. அது இல்ல, காலையில பசங்க சாப்பிடாத வருவாங்க, இல்லாத வீட்டுல இருந்து வருவாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு கூட சத்துணவு கொடுக்கறாரு, நல்ல ஒரு திட்டம், நல்ல டிஃபன் கொடுக்கறாங்க, நல்ல சாப்பாடு போடுறாங்க. இந்த மாதிரி ஆட்சி எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா பெண்களுக்காக நிறைய செஞ்சிருக்கிறாரு. அவர் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாரு. பெண்கள் யாருமே நம்பி இருக்க கூடாது, மற்றவங்க சார்ந்து இருக்க கூடாது சொல்லிட்டு எங்களுக்காக அவர் கொடுத்த மகளிர் தொகை உரிமை வந்து எங்களுக்குரியது. கோடான கோடி நன்றி. அந்த 5000 ரூபாய் வாங்கி எங்க கஷ்டத்தை தீக்கிறாரு அவரு, அதனால அவருக்கு நன்றி. பெண்களை எந்த காரணத்தை கொண்ட நானே எந்த கஷ்டத்திலயும் விட மாட்டேன். பெண்களுக்காகத்தான் நான் செய்வேன். பெண்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்க கூடாது, பெண்களுக்காக நான் எல்லாமே செய்வேன்றாரு. கொடுக்காம கூட விட்டுருக்கலாம், பை சான்ஸ் கொடுக்காம கூட விட்டுருக்கலாம். அது யாரும் வந்து கேட்க போறது கிடையாது. ஏன் கொடுக்கலன்னு யாருமே மக்கள் வந்து கேட்க போறது கிடையாது. அவரு இது வந்து அவர் வந்து ஒரு மனிதாபிமானத்துல கொடுத்திருக்காரு. இல்ல, யார் கையும் எதிர்பார்க்காம எங்களுக்குன்னு உரிமையை கொடுத்து 5000 ரூபான்றது எங்க சொந்த செலவுக்கு ரொம்ப யூஸ் ஆயிடுச்சு. கரெக்டா அந்த 15ஆம் தேதி வரும்னு நான் நினைக்கிறோம். நம்ம வந்தவொடனே 500 ரூபாய் எங்களுக்கு மருந்து செலவுக்கு தான் ஃபர்ஸ்ட் போவோம். சீண்டுக்காகுது. எங்க வீட்டுக்கார கூட அவ்வளோ கொடுக்கறது இல்லை. அவரு காசு தான் மெயின் எதிர்பார்க்கறதே. நாங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அக்கு பஞ்சருக்கு போறேன், எனக்கு 15 நாளைக்கு 200 ரூபாய் வேணும். எங்கள் வீட்டுக்காரர் வேணா விட்டுடுன்றாரு. ஆனால் அவர் ஐயா கொடுத்த நான் அந்த 1000 ரூபாய் தான் நான் 400 ரூபாய் அந்த அக்கு பஞ்சருக்கு போகிறேன்.
எனக்கு மாதம் மாதம் அதான் யூஸ் ஆகுது. எல்லாமே யூஸ் ஆகுனா நான் இப்போ இந்த இஸ்திரி பண்ணதான் எனக்கு கால் வலிக்குது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு எங்கள் பசங்களுக்கு எதிர்பார்க்கல. இது துடி வச்சுக்கன்னு நான் காலம் இந்த காலகட்டத்தில் 5000 ரூபாய் கிடைச்சது எனக்கு 50,000 கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். பெண்கள் தான் எல்லாத்துக்கும் வளர்ச்சியாக இருக்கிறாங்க. பெண்களுக்கு தான் அவர் எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு ஓட்டு வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். நான் திமுக தான் வரணும். அவர் தான் எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாத்துக்குமே அவர் பண்ணுறாரு. எங்களுக்கு மக்களுக்கு நல்லா பண்ணுறாரு. அவர் தான் வந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த நாடு. ரொம்ப 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 நன்றி அவருக்கு. நாங்கள் இந்த ஆட்சி வரணும், மறுபடியும் வரணும் வரணும் வரணும். அவரு தான்ப்பா ஜெயிப்பாரு. தளபதி ஸ்டாலின் அவரு தான் ஜெயிப்பாரு. தமிழ்நாட்டுல அவரு தான் கொடி பிடிப்பாரு. இந்த வெறிச்சம் கலைஞர் வரணும், கலைஞர் புள்ள வரணும். இது வந்து சிந்தாறு பேட்டை, திமுக கோட்டை.